ஹே காய்ஸ், 27ஆம் நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அம்மா நோன்பு வைக்க ஆரம்பிச்சதுனால அவங்களோட மில்க்கு நம்ம தான் சேர்த்து குடிக்கிறோம். இதுதான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல். அப்புறம் காலையிலே சாங்ஸ் கேட்டுட்டு கலெக்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன டாடி இப்போ இந்த கொசு வேலையை ஒர்க் ஆகுதா? கொசு கூட தான் இப்போ நீ குடும்பம் நடத்திட்டுருக்க. சரி சரி கேட்டு அப்படின்ட்டு. ஷோல்டர் பைசப்ஸ் ஒர்க் முடிஞ்சு கிளம்பியாச்சு. என்ன பூ போட்ட சொக்கெல்லாம் போட்டுக்குங்க. தாடி கடிலாம் சேவ் பண்ணிட்டு எங்கே மாறிட்டு பொண்ணு ஒன்று பார்த்துருமா? கதமா சரி. இது என்னது? இது சோறு திட்டு இங்கே வச்சுருக்கிற இதெல்லாம் வந்து டேபிள் மேனஸ். இதெல்லாம் எதில் வைக்கணும்? யாருக்கு? ரைட்ரா ரைட். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது ரெடி பழைய சோறு தானே? பழைய சோறும் தயிரும். அப்போ இது என்ன சொல்லுவாங்க? நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு சொல்லுவாங்களா? நீராகாரம். ஓகேங்களா? நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு ஒரு பாட்டு வருது. என்னது பாட்டுலடா அது? தேசிக்குமா? தேசிக்குமா? நீராறும் கடலுடுத்த நிழலும் சீராறும் கண்டம் அதில். இது என்ன? அது வரல, மனசுக்கு வர முடியுது. இன்னைக்கு வந்து இதுதான் நீராகாரம். ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீராகாரம். சம்டைம்ஸ் நான் பழைய கூட சாப்பிடுவேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நீராகாரம். கூடவே வந்து பச்சை பயிறு நல்லா வெவிச்சு அம்மா நல்லா போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஆயிலெலாம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது கூடவே பாயில்டு எக் ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. இது முட்டைலாம் வெட்டிச்சு பொங்கி போயிருக்கு கூட. இது கூடவே வந்து தேன் வாழை. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்.